معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا. الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعينه ونسأله العلم النافع وعمل الصالح وأن يجعلنا من البارين بوالدينا والمحسنين إلى معلمنا. اللهم صل على سيدنا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. أما بعد. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உயிர்களை படைத்து அந்த உயிர்களுக்கு உணவளிக்கும் ஏகரிவன் அல்லாஹ்விற்கு அத்தனை புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்துரைக்க வந்த அத்தனை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது சமூகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்து வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், சஹாபாக்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், குறிப்பாக இந்த புனிதமிக்க மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. இஸ்லாம் நமக்கு ஒரு முழு வாழ்க்கை முறையையும் அழகாக சொல்லி இருக்கிறது. நாம் நண்பர்களிடம் எவ்வாறு இருக்க வேண்டும், உறவினரிடம் எவ்வாறு நடக்க வேண்டும், இந்த மாதிரி இஸ்லாம் நமக்கு ஒவ்வொருவரிடம் எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதில் முக்கியமாக இரண்டு பேர், ஒன்று பெற்றோர்கள், மற்றொன்று ஆசிரியர்கள். முதலில் நாம் பெற்றோர்களிடம் எவ்வாறு நடப்பது என்று பற்றி பார்க்கலாம். ஒரு தாய் தன் மகனை மிகவும் கஷ்டப்பட்டு ஈண்டெடுக்கிறார். ஒரு அறிவியலாளர் சொல்கின்றார், ஒரு மனிதனால் 70 என்று ஒரு வலி அளவு ஒன்று இருக்கிறது, அதை தாண்ட முடியாது, அதுக்கு மேல அவனால வலி தாங்க முடியாது. ஒரு தாய் என்பவள் தன் குழந்தை ஈண்டெடுக்கும் போது 80க்கும் மேற்பட்ட வலியை அவள் அனுபவிக்கிறாள். அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்கிறார். ஒரு தந்தை அந்த குடும்பத்திற்கு, அந்த குழந்தைக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லா வசதியும் அவர் செய்து கொடுக்கின்றார். ஆனால் இவர்கள் இருவரிடம் இன்றைய காலத்தில் கடினமாக பேசக்கூடிய குழந்தைகளாகவும் மகன்களாகவும் இன்றைய காலத்தில் நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்றால், அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு அடுத்து உங்களுடைய பெற்றோர்களின் கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அல்லாஹ்வின் விஷயத்திற்கு மாற்றமாக இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் மென்மையாக பேசுங்கள், அவர்களிடம் நீங்கள் கடுமையாக பேசாதீர்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சூரா இஸ்ராவில் கூறுகிறான், நீங்கள் உங்கள் பெற்றோரை சீ என்று கூட சொல்கிறார்கள், அது அவர்களுடைய மனதை புண்பட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் பெற்றோரிடம் சிறந்தவனாக இருக்கிறானோ அவன் அல்லாஹ்விடம் சிறந்தவனாக இருக்கிறான். எவன் ஒருவன் பெற்றோரின் பொருத்தத்தை பெற்றுவிட்டானோ அவன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுவிட்டான். எவன் ஒருவன் பெற்றோரின் கோபத்தை பெற்றுவிட்டானோ அவன் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுவிட்டான். நாம் இதில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். திருப்தி, பெற்றோர திருப்தி நமக்கு இருக்கா, பெற்றோரோட கோபம் நமக்கு இருக்கா, அதை வச்சுதான் அல்லாஹ்வே நமக்கு இது பண்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் படியில ஏறும்போது ஒரு 3 விஷயத்துக்கு ஆமீன் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு விஷயம், நீங்கள் தள்ளாத வயதில் பெற்றோர்களை வைத்திருக்கும் போது, ஒருவரோ அல்லது இருவரோ இருக்கும் போது அவங்கள வச்சு நீங்க சொர்க்கம் செல்லனா உங்கள் மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைய காலத்தில் தள்ளாத வயது உள்ள பெற்றோர்கள் நம்மிடம் இருந்தாலே அவர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைய இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் எந்த சமூகம் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று சொன்னதோ அந்த சமூகத்தவர்கள் தான் இன்றைய காலத்தில் முதியோர் இல்லத்தை அதிகமாக கட்டி வைத்து அதில் இஸ்லாமியர்களின் பெற்றோர்களை தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலும் நாம் துஆ செய்ய வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது சகோதரர்களே. அதில் அரபியில் அழகாக ஒரு துஆ இருக்கிறது, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானா சிகாரா. நான் சிறுவனாக இருக்கும் போது என்னுடைய பெற்றோர்கள் என் மீது எவ்வாறு அன்பையும் கருணையும் காட்டி வளர்த்தார்களோ, யா இறைவா அவர்களின் மீதும் அன்பையும் கருணையும் பொழிவாயாக என்று நாம் ஒவ்வொரு வக்திலும் கேட்பது நம் மீது கடமையாக இருக்கிறது சகோதரர்களே. இரண்டாவது, நாம் ஆசிரியர்களை பற்றி பார்க்கலாம்.
இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை என்று. இன்னமா பஅஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கின்றார்கள். அவர்கள் நமக்கு ஒழுக்கத்தை போதித்துள்ளார்கள். அதே போலதான் நம் ஆசிரியர்களும் அவர்கள் நமக்கு ஒழுக்கத்தையும், இந்த சமூகத்தில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும், நாம் இந்த சமூகத்தில் எவ்வாறு இருந்தால் இந்த சமூகத்தில் நாம் உயர்வாக இருக்கலாம் என்று நம்மை சிற்பி போல் கட்டமைக்கக்கூடியவர்கள் தான் நம் ஆசிரியர்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் அந்த பாடத்தை நாம் கவனமாக கேட்கக்கூடியது நம் மீது கடமையாக இருக்கிறது. அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வியை நாம் ஒரு காலம் மறந்துடக்கூடாது, நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். சரி, பெற்றோர் சிறந்தவரா ஆசிரியர், ரெண்டு பேருமே இஸ்லாம் ரெண்டு கண்கள் போல சொல்கிறது. பெற்றோர்கள் நம் வாழ்க்கையை வளர்ப்பவர்கள், ஆசிரியர்கள் அந்த வாழ்க்கையை அர்த்தமுடையவர்கள் ஆக்கக்கூடியவர்கள். பெற்றோர்கள் நம்மை வளர்ப்பவர்கள், ஆசிரியர் இந்த சமூகத்திற்காக நம்மளை உருவாக்கக்கூடியவர்கள். பெற்றோர்கள் நம் உயிர்களின் வேர்கள் போல, ஆசிரியர்கள் நம் உயர்வின் சிறகுகள் போல சகோதரர்களே. அதனால் இவர்கள் இரண்டு பேரையும் வரும் காலத்தில் மதித்து அவர்களுடைய துஆவை பெற்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் சொர்க்கத்திற்கு செல்ல வல்ல இறைவன் அருள் புரிவான் என்று பிரார்த்தித்தவனாக இம்முறைக்கு நான் திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.